இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். இடைவிடாது கொட்டி தீர்க்கும் கனமழை. நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம். நிலச்சரிவினால் 2 அடுக்குமாடி குடியிருப்பாளர்களை வெளியேற்ற உத்தரவு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் தொடங்கிய கனமழை இன்று திங்கட்கிழமை பிற்பகலிலும் தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து கரை புரண்டோடுகிறது. அடைமழையினால் கோலாலம்பூர், சபுதே, தமான் யுனைடெட், ஜலான் செப்பாடு 9 பகுதியில் நிலச்சரிவு மற்றும் நில அமிழ்வு ஏற்பட்டுள்ளது. மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் உள்ள மலிவு விலையிலான 2 அடுக்குமாடி கட்டட தொகுதிகளின் குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு படை மையம் காலை 11:02 மணிக்கு அவசர அழைப்பை பெற்றது. சபுதே தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தில் இருந்து தீயணைப்பு வண்டியில் 11 வீரர்களை உள்ளடக்கிய ஒரு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். நிலச்சரிவு 60 மீட்டர் பரப்பளவில் ஏற்பட்டுள்ளது என்று தீயணைப்பு நிலையத்தின் தலைவர் ஆம்டான் அஜி மஹாட் கூறினார். ஒரு கார் புதையுண்டுள்ளது, மற்றொரு கார் கவிழ்ந்துள்ளது, பல மோட்டார் சைக்கிள்கள் பாதிக்கப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார். நிலச்சரிவின் தாக்கத்தை அருகிலுள்ள 2 அடுக்குமாடி கட்டட தொகுதிகளில் உள்ள குடியிருப்பாளர்கள் உணர்ந்தனர். மேலும் அந்த அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் 2 வீடுகளில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளன. சபுதே நாடாளுமன்ற உறுப்பினரின் அலுவலக பொறுப்பாளர்கள் கோலாலம்பூர் மாநகர் மன்ற பொறியியலாளர்களுடன் நடத்தப்பட்ட விவாதத்திற்கு பின்னர் நிலச்சரிவின் தாக்கம் அருகிலுள்ள அடுக்குமாடி கட்டட பகுதிகளில் ஊடுருவும் வாய்ப்பு உள்ளது என்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 2 வீடமைப்பு பகுதிகளில் உள்ள குடியிருப்பாளர்கள் வெளியேற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே கிள்ளான் பள்ளத்தாக்கில் ஷா அலாம் வட்டாரத்தை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கிள்ளான் ஆற்றில் நீர் கரை புரண்டோடி அருகிலுள்ள 100கணக்கான வீடுகளை வெள்ளக்காடாக்கியுள்ளது. ஷா அலாமில் மிக தாழ்வான பகுதி என்று கருதப்படும் ஸ்ரீமுடாவில் வெள்ளம் பாயும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அப்பகுதி தற்போது அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த அடைமழையில் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ள போதிலும் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் சுங்கை பசா, புஸ்தாரி ஜயா, ஷா அலாம் மற்றும் புகிட் ஜலுத்தோங் ஆகிய பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்படக்கூடிய இடர்மிக்க பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர். தற்போது 4 மாநிலங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை வரும் புதன்கிழமை வரை தொடரும் வாய்ப்பு உள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறையான மெட் மலேசியா எச்சரித்துள்ளது. இந்த அடைமழையினால் ஆபத்திற்கான இடர்கள் இருப்பதாக அது நினைவுறுத்தியுள்ளது. கடா, பினாங்கு, பேரா, ஸ்லாங்கூர் உட்பட 4 மாநிலங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் கிளாந்தான், திரங்கானு ஆகிய மாநிலங்களில் கனமழை தொடர்வதாக அது குறிப்பிட்டுள்ளது. மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC ஏற்பாட்டில் பாதுகாப்பான இணைய பிரச்சாரம் 2025ஆம் ஆண்டில் நிர்ணயிக்கப்பட்ட 8000 பள்ளிகள் மற்றும் கல்விக் கழகங்கள் ஆகியவற்றின் இலக்கை முறியடித்ததுடன் அந்த எண்ணிக்கையை தாண்டியுள்ளது என்று தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சேல் தெரிவித்துள்ளார். கடந்த நவம்பர் 20ஆம் தேதி நிலவரப்படி மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC 8216 பள்ளிகள் மற்றும் கல்விக் கழகங்களில் இத்தகைய பிரச்சாரத்தை நடத்தியுள்ளதாக டத்தோ ஃபாமி குறிப்பிட்டார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 58 பள்ளிகளில் இணைய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சாரங்கள் நடைபெற்றுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இணைய பாதுகாப்பு பிரச்சாரத்தை இன்னும் மேம்படுத்துவது தமக்கு முக்கியமான பணிகள் என்று குறிப்பிட்ட டத்தோ ஃபாமி, நாடு முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மற்றும் கல்விக் கழகங்களில் இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தம்முடைய முக்கிய இலக்காக இருந்து வருகிறது என்றார். கோலாலம்பூர் லம்பா பந்தாயில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்திய சமூகத்திற்கான இணைய மோசடி சம்பவங்கள் மீதான விழிப்புணர்வு கருத்தரங்கை நிறைவு செய்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்தோ ஃபாமி இதனை தெரிவித்தார். இணைய பகடிவதைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இணைய மோசடிகள் மற்றும் குழந்தைகள் பாலியல் சம்பவங்களுக்கு எதிரான குற்றங்கள் போன்ற பிரச்சனைகளை கையாளுவதற்கு இணைய பாதுகாப்பு பிரச்சாரம் முக்கியமாக கருதப்படுகிறது என்று அமைச்சர் விளக்கினார். தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் நெக்ரி செம்பிலான் மற்றும் மலாக்கா மாநில ஏற்பாட்டில் 2025ஆம் ஆண்டுக்கான தலைமைத்துவ பயிற்சி கடந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சிரம்பான் அரேனா பிரீமியர் தங்கும் விடுதியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நெக்ரி செம்பிலான் மற்றும் மலாக்கா மாநில தொழிற்சங்க விவகார இலாக்காவின் ஆதரவுடன் நடைபெற்ற இந்த 2 நாள் தலைமைத்துவ பயிற்சியை
தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் டத்தோஜி சங்கரன் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். நெகிரி செம்பிலான் மற்றும் மலாக்கா மாநில தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் 60 பேர் கலந்து கொண்ட இந்த பயிற்சியில் தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தலைமைத்துவ பண்புக்கூறுகள், தொழிற்சங்கவாதிகளுக்கு இருக்க வேண்டிய ஆளுமை அம்சங்கள் குறித்து டத்தோஜி சங்கரன் மிக அழகாக விளக்கினார். தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் நெகிரி செம்பிலான் மாநில செயலாளர் பி. சாந்தகுமார் தலைமைத்துவத்தில் நடைபெற்ற இந்த 2 நாள் பயிற்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் தங்கும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டது. தொழிற்சங்க கூட்ட முறைகள், கோரிக்கைகளின் அணுகுமுறைகள், AIA காப்புறுதி திட்டம் பற்றிய விளக்க உரைகள், சாந்தகுமார் முன்னிலையில் தோட்ட பொறுப்பாளர்களின் கலந்துரையாடல் ஆகியன முதல் நாள் நிகழ்வில் இடம்பெற்றன. 2வது நாள் நிகழ்வில் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்திற்கும் மாப்பாவிற்கும் இடையிலான கூட்டு சம்பள ஒப்பந்தம் குறித்து பேரா மாநில தோட்ட தொழிற்சங்க செயலாளர் M. குணாசன் விளக்கமளித்தார். நெகிரி செம்பிலான் மற்றும் மலாக்கா மாநில தொழிற்சங்க விவகார இலாக்காவின் இயக்குனர் புவான் அஃபீசா நபிலா முகமது இட்ரிஸ் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார். இப்பயிற்சியில் தொழிற்சங்க பொறுப்பாளர்களின் பங்களிப்பை, சாலை போக்குவரத்து குற்றவியல் பாதுகாப்பு அம்சங்கள், ஃபோம்கா எனப்படும் பயனீட்டாளர்கள் சங்கங்களின் சம்மேளனத்தை சேர்ந்த விஜயகுமாரின் விளக்க உரை, காப்புறுதி குறித்து பி. காளிதாசனின் தெளிவுரை முதலிய அங்கங்கள் பங்கேற்பாளர்களுக்கு மிக பயனாக அமைந்தது. பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் 3 கொள்ளையர்களை போலீசார் சுட்டுக் கொன்றனர். போலீசாரின் பட்டியலில் மிகவும் தேடப்பட்டவர்கள் என்று நம்பப்படும் அந்த 3 கொள்ளையர்களும் இன்று திங்கட்கிழமை அதிகாலை 4:30 மணியளவில் மலாக்கா அலூர்கஜா டுரியான் துங்காலில் உள்ள ஒரு செம்பனை தோட்டத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அந்த மூவரும் சுடப்படுவதற்கு முன்னதாக கொள்ளையர்களில் ஒருவன் போலீஸ்காரர் ஒருவரை பாராங்கினால் தாக்கியதில் அவரது கை கிட்டத்தட்ட துண்டிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மலாக்கா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஜுல்கைரி முக்தார் தெரிவித்தார். 24க்கும் 29க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 3 கொள்ளையர்கள் கேங் டிடி கும்பலை சேர்ந்தவர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். இன்று காலையில் அந்த செம்பனை தோட்டத்தில் போலீசார் நடத்திய ஆப்காசா நடவடிக்கையில் இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டது. இந்த சம்பவத்தில் 30 வயது போலீஸ்காரருக்கு கடும் காயம் ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்ட 3 கொள்ளையர்களும் கடந்த 2024ஆம் ஆண்டிலிருந்து மலாக்கா, நெகிரி செம்பிலான் மற்றும் ஸ்லாங்கூரில் பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்தவர்களாவர். இவர்களால் 13 லட்சம் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டது. மூவரையும் சுட்டு வீழ்த்தியது மூலம் 3 வெட்டுக்கத்திகள், கையுறைகள், முகமூடிகள் போன்றவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக இன்று மலாக்காவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோ ஜுல்கைரி முக்தார் தெரிவித்தார். பினாங்கு தண்ணீர்மலை ஸ்ரீ பால தண்டாயுதபாணி தேவஸ்தான ஸ்ரீ கணேசர் ஆலயத்தின் 4வது மகா கும்பாபிஷேகம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தமிழகம் பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் தலைமையில் மிக நேர்த்தியாக நடைபெற்ற இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் சுமார் 5000 பேர் திரளாக வந்து கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்தனர். ஓம் பூதகாய ஏகதந்தாய கோலாகலமாக நடைபெற்ற இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் நிதித்துறை துணை அமைச்சரும் பினாங்கு தஞ்சோங் எம்பியுமான லிம் ஹுய் இங், ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினரும் பினாங்கு இந்து அறப்பணி வாரிய தலைவருமான RSN ராயர், திருப்பணிக்குழு ஆலோசகர் டத்தோஸ்ரீ கே. குமரேந்திரா, ஆலய நிர்வாக தலைவர் குமார திரவியம் மற்றும் பிரமுகர்கள் பலர் கலந்து சிறப்பித்தனர். ஸ்ரீ கணேசர் ஆலய கும்பாபிஷேகத்திற்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டது பெருமிதம் அளித்துள்ளது என்று RSN ராயர் தெரிவித்தார். இன்றைக்கு வாட்டர்ஃபால் தண்ணீர்மலை ஆலயத்தில் இருக்கும் ஸ்ரீ விநாயக பெருமான் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் சிறப்பாக பூர்த்தியாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகம் ஐயா உயர் திரு பிச்சை குருக்கள் அவருடைய தலைமையில் நடந்தது. திரளாக அனைத்து பினாங்கு மாநிலத்தில் மட்டும் அல்லாமல் மலேசியா வாழ் அனைத்து பக்த கோடி பெருமக்களும் திரளாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏறக்குறைய 3500 பேர் நாம் எதிர்பார்த்தோம். இருந்த போதிலும் இப்போது ஏறக்குறைய ஒரு 5000 பக்த கோடி பெருமக்கள் வந்ததாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். இந்த சமயத்தில் இந்து அறப்பணி வாரியத்தின் ஆணையர்கள், என்னுடன் இருக்கும் துணை தலைவர் திரு லிங்கேஸ்வரன், செயலாளர் மதிப்புக்குரிய செயலாளர் டாக்டர் விஷாந்தினி மற்றும் அறப்பணி வாரியத்தின் ஆணையர் தினகரன், மாய்காவின்
பினாங் மாநிலத்தின் தலைவர். நாம் எல்லோரும் இந்த கும்பாபிஷேகம் கலந்து கொண்டோம். கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கிய ஆலயத்தின் திருப்பணி 8 மாத காலகட்டத்தில் நிறைவு பெற்று இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மிக சிறப்புக்குரிய ஒன்றாகும் என்று ஸ்ரீ கணேசர் ஆலய கும்பாபிஷேக திருப்பணி குழுவின் ஆலோசகர் டாக்டர் ஸ்ரீ கே குமரேந்திரா தெரிவித்தார். மேலும் இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற பொருள் உதவியும் பண உதவியும் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் டாக்டர் ஸ்ரீ கே குமரேந்திராவுடன் இணைந்து ஆலய தலைவர் குமார திரவியம் நன்றி தெரிவித்துக் கொண்டார். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிற மாதிரி இது 4வது மகா கும்பாபிஷேகம். முதல் கும்பாபிஷேகம் 1979 நடத்தி, 1996 நடத்தி, 2011 நடத்தி, இன்னைக்கு 23 நவம்பர் 2025 4வது மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடத்தி முடிக்கப்பட்டது. இந்த தருணத்துல கோயிலோட நிர்வாக சார்பில் நிர்வாக தலைவர்ன்ற முறையில பல பேருக்கு நான் நன்றி கடன் சொல்றதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். முதலாவதாக இந்து அறப்பரிவாரியம் எங்க மேல நிர்வாகத்து மேல நம்பிக்கை வச்சு இந்த ஒரு பொறுப்பை எங்களுக்கு கொடுத்து செய்ய வச்சதுக்கு அறப்பணி வாரியத்துக்கு நன்றி. மற்றபடி எங்க நிர்வாக குழுல உள்ள ஒரு உறுப்பினருக்கும், மூத்த உறுப்பினரும் சரி, புதுசா வந்த உறுப்பினர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் நன்றி சொல்றதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். பக்தர்கள் புடைசூழ நடைபெற்ற ஸ்ரீ கணேசர் ஆலய கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதோடு அனைவரும் ஸ்ரீ கணேசரின் ஆசியை பெற்றனர். இன்று காலை 8:30 மணி அளவில் கடாஹ் குலிம் சிடிம் நீர்வீழ்ச்சிக்கு நண்பர்களுடன் குளிக்கச் சென்ற குலிம் யுனிகேஎல் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் நீரில் மூழ்கி மாண்டார். 21 வயதுடைய நூர் ஐரில் அசீமி மன்சூர் என்ற மாணவரே இந்த சம்பவத்தில் மாண்டதாக குலிம் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரிதண்டன் அஜி ஜுல்கிஃப்லி அசீசான் அடையாளம் கூறினார். சிடிம் ஆற்றின் நீரின் மட்டம் உயர்ந்த நிலையில் அந்த பல்கலைக்கழக மாணவர் தனது நண்பர்களுடன் அருகிலுள்ள நீர்வீழ்ச்சிக்கு குடிக்கச் சென்றதாக அவர் குறிப்பிட்டார். நீரில் மூழ்கிய அந்த மாணவனை நண்பர்கள் காப்பாற்ற முயற்சி செய்துள்ளனர். எனினும் அவர்களால் நண்பரை காப்பாற்ற முடியாத நிலையில் அருகிலுள்ள கிராமத்து மக்களின் உதவியை நாடியதாக ஜுல்கிஃப்லி அசீசான் தெரிவித்தார். பின்னர் தீயணைப்பு படையினரின் உதவியுடன் நீரில் மூழ்கிய அந்த மாணவனின் உடல் மதியம் 12:30 மணியளவில் மீட்கப்பட்டதாக அவர் கூறினார். உயிர் இழந்த மாணவன் கிளாந்தான் தானாமேராவை சேர்ந்தவர் என்று அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.